ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே. நானின் செய்யும் மனிதானின் செய்யும் நாடி வந்த கோள் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. சர்வமங்கல மங்கள்ய சிவ சர்வர்த்த சாதிக்கே சரண்யே திரியம்பிரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படிகாக்கிருத்தியம் ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் உபாஸ்மகே. வணக்கம். ஒரு ஜாதகனுக்கு எந்த வயதிலே எந்த காலகட்டத்திலே திருமணம் நடக்கும் என்பதை பற்றிய அறிய இந்த பதிவு. இந்த திருமணம் எப்போது நடக்கும் என்பதை பற்றி பல பதிவுகள் நான் ஏற்கனவே பதிவிட்டு உள்ளேன். இது ஒரு புதுமையான பதிவு. அதாவது புதுமையானது ஒன்றும் இல்லை, எல்லாமே தெரிந்தது தான். இது ஒரு வகையான திருமணமாகும் காலம் அறிதல். அதாவது ஒரு ஜாதகனுடைய கர்மா எதன் அடிப்படையில் இயங்குகிறதோ அதன் அடிப்படையிலே தான் அவனது வாழ்க்கை அமையும். அதாவது அந்த கர்மா எப்படி அமையும் அப்படின்னு அதை சார்ந்துதான் அவனுடைய வாழ்க்கை அமையும். இது பொதுவான கருத்து, எல்லோரும் அறிந்ததே. அப்போ செய்த பாவங்களை அனுபவிக்க பிறந்தவன் தேய்விரையில் பிறந்தவனாக இருப்பான். செய்த புண்ணியத்தை சகல சம்பத்து சகல வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடியவனாக வளர்விரையில் பிறந்தவனாக இருப்பான். இதுவும் பொதுவான கருத்து. ஏன்னா அந்த கர்மா அப்படின்னு வரும்போது இதுவும் சேர்ந்து வரணும். அப்போ தான் நமக்கு விளக்கம் நல்லா புரியும். ஏன்னா கர்மன்னா எந்த வகையான கர்மா அப்படின்னா இந்த வளர்விரை தேய்விரை வச்சு அவருடைய அந்த ஜாதகனுடைய பிறப்பு வச்சவே நமக்கு புரிஞ்சிடும். ஓ, இது இப்படி தான் அமையுது, இப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்போது இன்றைக்கு வந்த ஒரு ஜாதகம் இது. அதாவது 28/6/1999 10:45 PM இரவு ஒசூரிலே பிறந்த ஜாதகர். இவர் என்ன கேட்குறாரு, சாமி எனக்கு எந்த வயதுகளிலே எந்த காலகட்டத்திலே திருமணம் நடக்கும் அதை கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போது நான் இந்த மெத்தேடில் தான் இன்றைக்கி பார்த்து அவருக்கு சொல்லி அனுப்புனேன். அதாவது ஒரு ஆண் ஜாதகர் ஆனால் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டதிபதி யாரோ அவருடைய தசாபுத்தி காலங்களிலே, அப்படின்னா அந்த 7ஆம் வீட்டதிபதி யாருக்கு 7ஆம் வீட்டதிபதி? ஆண் ஜாதகராக இருந்தால் லக்னத்திற்கு 7ஆம் வீட்டதிபதி சுக்கிரனையும் அந்த 7ஆம் வீட்டு அதிபதியும் காரகம் சுக்கிரனையும் குறிக்கும். யார்? மனைவி. பெண் ஜாதகம் என்றால் லக்னத்திற்கு 7ஆம் இடம் அந்த இடத்தையும் அதில் அமர்ந்துள்ள கிரகத்தையும், காரகம் என்றால் கணவனை செவ்வாயையும் குறிக்கும். இது பொதுவான கருத்து. ஏன்னா இதில் ஏன் சொல்கிறேன்னா இது தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நமக்கு புரியும். அப்போது இந்த ஒரு லக்னம் இந்த ஜாதகனுக்கு எதில் அமைஞ்சிருக்கு? கும்பராசியிலே 15.58 பாகை கலையிலே லக்னம் விழுந்திருக்கு. அப்போது இவர் என்ன கேட்குறாரு, எனக்கு குருபலம் வந்துருச்சா, எப்போ கல்யாணம் ஆகுன்னு தான் அவர் கேட்குறாரு. பல வழிவகை உண்டு. அந்த பதிவில் ஏற்கனவே போட்டாச்சு. இது புதுசாக தெரிஞ்சுக்கிறதுக்காக போடுறேன். ஆனால் இதை எடுத்த உடனே அப்படியே இது போடவில்லை. பல ஜாதகங்களை ஆராய்ந்து இது நடைமுறைக்கு சாத்தியமா, வருகிறதா, புக்கில் படிச்சிருக்கோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இது சாத்தியமா அப்படின்னு நம்ம புரியணும் இல்லையா? நமக்கு புரிய வேண்டும் அல்லவா? அதை நிரூபிக்கணும். ஆமாம், இது உண்மைதான், இது கரெக்டாக நமக்கு ஃபாலோ ஆகுது, வருது, தெரியுது, நடைமுறையில் இது சாத்தியம் அப்படின்னு சொல்லி திருமணமான ஜாதகங்களையும் இந்த முறையில் எத்தனை ஜாதகங்களை நான் கணிச்சு கொடுத்துருக்கேன். திருமணம் நடைபெற்றிருக்குது. எப்படி? இந்த நான் கொடுத்த காலகட்டத்தில் இது நடக்குது. அதனால தான் இது உறுதியாக நம்ம சொல்கிறோம். எப்படின்னா லக்னத்திற்கு 7ஆம் வீட்டு அதிபதி, அதாவது கும்ப லக்னம் 7ஆம் வீடு சிம்மம் 15.58
அப்போது இந்த 7ஆம் வீட்டை லக்னமாக கொண்டு அந்த லக்னத்திற்கு 10ஆம் வீடு எதுவோ, ஏன் 10ஆம் வீட்டு எடுக்கிறோம்? நான் முன்னே ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். ஒருவனுடைய ஜாதகம் அவன் முன்ஜன்ம கர்மாவின் அடிப்படையிலே தான் அவனுடைய ஜாதகம் இயங்குகிறது அப்படின்னு நாம் பொதுவாக சொல்கிறோம். 22, 23 வயதுக்குள்ளே நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகும். ஒரு சிலருக்கு 40 வயதானாலும் திருமணமே நடக்காது. ஏன், எதனால் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதைத்தான் அவனுடைய முன் ஜென்ம கர்மா எதுவோ அந்த ஜாதகன் பிறந்த வளர்பிறையா தேய்பிறையா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா தேய்பிறை என்றால் ஒரு விதமாகவும் வளர்பிறை என்றால் ஒரு விதமாகவும் வரும். அப்போ இந்த ஜாதகர் 7ஆம் வீட்டை லக்னமாக வைத்து 7க்கு 10 15.58 ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலே இந்த ஜாதகனுடைய 10ஆம் இடம் அமைகிறது. அதாவது 7க்கு 10 தனக்கு வரக்கூடிய மனைவி யாரோ அந்த ஜாதகிக்கு கர்மா, இது 10ஆம் வீடு. அப்போது இந்த ஜாதகனுக்கு அதில் கிரகம் இல்லை. அது ரோகிணி 2ஆம் பாதத்திலே இருக்கிறது அல்லவா. அப்போது சந்திரனுடைய தசாபுத்தி காலங்களிலே ஏன்னா கிரகம் இருந்தால் அந்த கிரகம் நின்ற ராசிநாதன் யாரோ, அதாவது அந்த கிரகம் நட்சத்திரம் நிற்கிறது, அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அந்த தசாபுத்தி நடக்கும் காலங்களிலே கூட அந்த காலகட்டத்தில் அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறுவதாக நாம் அறியலாம். இப்போது கிரகம் இல்லாதனால சந்திரன், அதாவது ரோகிணி 2ஆம் பாதத்தில் நிற்கிறதுனால சந்திரன், கேது, குரு பகவான் இந்த ஒரு காலகட்டத்திலே இந்த தசாபுத்தி காலங்களிலே அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறும் என்று நாம் உறுதியாக சொல்லலாம். ஏன், எதனால், எப்படின்னா ரோகிணி சந்திரன், அதாவது மேச மண்டலம், சிம்ம மண்டலம், தனுசு மண்டலம், இந்த 3 மண்டலங்களும் 3 கிரகங்களாக இயங்குகிறது. அது ஆல்ரெடி போட்டாச்சு, அது முன்னவே சொல்லியாச்சு. இருந்தாலும் சும்மா டச் பண்ணி விடணும் இல்லையா, அதனால். அப்போது இந்த ஒரு மேச மண்டலம் சந்திரன், கேது, குரு பகவானால் இயங்குகிறது. இந்த ஒரு தசாபுத்தி காலங்களில் இந்த ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறும். அப்போ என்ன வயசாகுது? 24 வருஷம் 10 மாதம் 8 நாள். இந்த ஜாதகனுக்கு 24 10 8 நாள் ஆகுது. அப்போது நடைமுறையில் இருக்கும் தசா புத்தி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய தசா சனி புத்தி. இப்போது எது வரைக்கும் இருக்குது? 2ஆம் தேதி 9வது மாதம் 2024 வரைக்கும் வர்ற இந்த வருடம் வர்ற 9வது மாதம் வரைக்கும் இந்த சூரிய தசா சனி புத்தி நடைமுறையில் இருக்கும். நம்முடைய கேள்வி என்ன? இந்த ஜாதகனுக்கு எப்போ திருமணம் ஆகும்? அதுதான் நம்முடைய கேள்வி. அப்போது இவனுக்கு வயசு இப்போ 24 முடிஞ்சு 25 ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போது கேது தசா சூரிய தசா கேது புத்தி, அதாவது சூரிய தசா கேது புத்தி 14ஆம் தேதி 11வது மாதம் 2025. இந்த ஒரு காலகட்டத்திலே திருமணம் நடக்க 95% இந்த ஜாதகனுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதை அந்த ஜாதகன் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா லக்னத்துக்கு 7 சூரியனுடையது. அந்த சூரியனுடைய வீட்டுக்கு 10வது இடம் சந்திரன், ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் சந்திரனுடைய தசாபுத்தி. அப்போது சந்திரனுடைய தசாபுத்தின்னா எப்படி வரும்? சந்திரன், கேது, குரு, இந்த ஒரு 3 காலகட்டத்திலே எந்த ஜாதகத்திலும் நடைபெற சொன்னோமா? இப்போ கேது தசா 14/11/2025 வருதா? இந்த காலகட்டத்திலே அந்த ஜாதகனுக்கு திருமணம் நடைபெறும் என்று நான் சொல்லியாச்சு. இதை நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியாச்சு. சாமி, ஏற்கனவே வேற ஒரு இடத்துல பார்த்தோம்,
இப்படி தான் சொன்னாங்க, தவறி போச்சு, நீங்களும் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல. அப்போது அதனை பயன்படுத்த தவறினால் இல்லை, கண்டிப்பாக அதில் ஆகும். தவறிவிட்டால் சந்திர தசா சந்திர புத்தி 15/11/2026 இந்த வருடத்திலே எந்த மாதத்திலே எந்த வாரத்திலே எந்த நாளிலே திருமணம் நடைபெறும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இதுலேயும் அப்படி தான். இந்த கேது சூரிய தசா கேது புத்தியில் 14/11/2025 வரை நடைபெறுகிறது அல்லவா? இதிலே எந்த மாதத்திலே எந்த வாரத்திலே எந்த கிழமையிலே திருமணம் நடைபெறும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். அதற்கு பல காரணம், காரணம்னா பல விஷயங்கள் உண்டு. அதை எதையெல்லாம் எடுக்கணும், ராகு கேது எடுக்கணும், இன்னும் நிறைய உள் விஷயங்கள் நிறைய இருக்குது. அதை ஆராய்ந்தால் மட்டுமே தான் இந்த காலகட்டத்தில் இவனுக்கு சுப முகூர்த்தம் நடைபெறும்னு உறுதியாக சொல்லிடலாம். அதில் மாற்றமே இல்லை. இப்படி இந்த புசூரிலே பிறந்த இந்த ஜாதகனுக்கு இந்த முறையிலே தான் சொல்லி அனுப்பியிருக்கான். அந்த ஆளுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உனக்கு திருமணம் நடைபெறும், மாற்றமே இல்லைன்னா அடுத்த நான் கூறியது நடக்கலைன்னா என்னை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். இந்த முறையிலே இதெல்லாம் புதுசாக ஒன்றும் சொல்லலை, எல்லாம் பழைய முறை தான். நம்முடைய குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்த வழிமுறையும் புத்தகத்திலே கூட இது உண்டு. ஏன்னா நான் ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல, ஏன்னா இது நம்முடைய குருமார்கள் கூறியது தான். வணக்கம்.